பொதுவாக ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை என்பது ஒரு அதிகாரபூர்வமான விளக்க ஆவணம் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, கொள்கை, திட்டம், அதற்கான தீர்வு, இப்படியான விரிவான தகவல்கள் இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி எதற்கு முக்கியம், இப்போதைய நிலை என்ன, என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம், தீர்வு என்ன, இப்ப நிதிநிலை, இப்போ தாவேகா ஏற்கனவே கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள், ஒரு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துறோம். இது வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு நோக்கம், தாக்கம், செயல் திட்டம் இதெல்லாம் சொல்லலாம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு அதிகாரபூர்வமான ஆவணம். மரியவில்சன் அவர்கள் அந்த ஆவணத்தை வெளியிட்ட பிறகுதான் நமக்கு அது பற்றிய விமர்சனங்கள் எழும். பொதுவான மக்கள் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்றால், விஜய் அவர்கள் ஏற்கனவே கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதியான மாதம் 2500 ரூபாய் எப்போது வரும், இதுதான் பொதுமக்கள் பார்வையில இருக்கிற கேள்வியாக இருக்கும். அதற்கு எப்போது வரும் என்கிற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் இப்போதைக்கு வராது, ஏனென்றால் இன்னின்ன காரணங்கள், அப்படியான ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் பொதுமக்கள் மத்தியிலே அதற்கு வரவேற்பு இருக்காது. சட்டமன்றம் கூட இருக்கிற நிலைமையிலே வெள்ளை அறிக்கையிலே இருக்கிற பல்வேறு அம்சங்கள் சட்டமன்றத்திலே பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படும். ஏற்கனவே திமுக அரசு அவர்கள் வந்தவுடன் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வெள்ளை அறிக்கை புதிதல்ல என்றாலும் தாவேகா அரசு முதல் முறையாக வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதால் அதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் தாவேகா அரசின் அதிகாரபூர்வமான அடுத்த 5 ஆண்டுக்கான ஆவணம் அல்லது அதன் முன்னோடி என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சார், நீங்க குறிப்பிட்டது போல கடந்த திமுக ஆட்சியிலே இதே போல பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதே போலதான் இது ஏற்கனவே உள்ள நடைமுறையை தான் இப்போ அதை கடைபிடிக்கிறதா எடுத்துக்கலாமா சார்? அதாவது ஒரு காலகட்டத்தில் அரசோட இந்த மாதிரியான ஆவணத்தை ஒரு வெள்ளை நிற நூலால் கட்டி அது வெளியிடப்பட்டது. அது எல்லாமே பிரிட்டிஷ் பாரம்பரிய வழக்கம் தான். அதிலிருந்து இது வெள்ளை அறிக்கை என்கிற பெயர் வந்தது. மற்றபடி எல்லா அறிக்கைகளும் வெள்ளை அறிக்கைகள் தான். ஏனென்றால் வெள்ளை நிற பேப்பரில் தானே நீங்க பிரிண்ட் செய்ய வேண்டும். அதிகாரபூர்வ ஆவணமாக இருக்கிறதா, எதிர்காலத்துல தீர்வுகளை தரப்போகிறதா, அல்லது நிகழ்கால பிரச்சனைகளை மட்டும் பேசிவிட்டு கடந்து போக போகிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. தியாகராஜன் அவர்கள் அறிக்கையிலே நிகழ்கால பிரச்சனைகள் பேசப்பட்டன. அதே போல எதிர்காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. முழுமையாக அது வெளியிடப்பட்ட பிறகு ஏற்பட்ட அந்த 4 ஆண்டுகளிலே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் எனது பார்வை. இந்த வெள்ளை அறிக்கை குறிப்பாக தாவேகா அரசுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தரப்பட்ட ஏராளமான வாக்குறுதிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு பெரிய அளவுக்கான பொருளாதாரம் வேண்டும் நமக்கு. அது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்று சொல்கிறார்கள். உண்மையான நிலவரம் நமக்கு தெரியவில்லை. 2500 ரூபாய் என்பதே பெரிய நிதி சுமையாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் எப்படி கடக்க போகிறார்கள் என்பதற்கான ஒரு விளக்கம் இந்த வெள்ளை அறிக்கையில இருக்கும் என்பது எனது பார்வை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.